அப்பா என்ன டேவிட்? ஏன்பா கோலியாக் மாதிரியே பேசுறீங்க? கொஞ்சம் அன்பா பேசுங்கப்பா. அச்சோ, சரி சொல்லு செல்லம், உனக்கு என்ன வேணும்? அப்பா, அம்மா எப்பப்பா வருவாங்க? அம்மாவுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி, நாளைக்கு காலையில தான் வருவாங்க. அப்போ இந்த வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கணுமா? ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு மனுஷன் மாதிரி தெரியலையா? இல்லப்பா. என்னடா சொன்ன? அப்படி இல்லன்னு சொன்னேன். பயப்படாத, நாம எப்பவுமே தனிமையா இல்ல, நம்ம கூட எப்பவும் ஏசப்பா இருக்காங்க. அப்பா, இப்ப என்னடா வேணும்? ஏசப்பா எந்த பக்கமும் இல்லையேப்பா. ஏண்டா என்ன படுத்துற? ஒர்க் பண்ண விடு, போய் படுறா. அப்பா, எனக்கு கதை கேட்டாதான் தூக்கம் வரும். டேய், எனக்கு கதையெல்லாம் ஒண்ணு சொல்ல வராதுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் பா. ஐயோ, ஆபீஸ்ல பாஸ் தொல்லைன்னா இங்க வாக் தொல்லை. சரி வா, நானே தூங்க வைக்கிறேன். அப்பா, வேகமா ஒரு கதை சொல்லுங்கப்பா. அமைதியா இருடா, சொல்றேன்டா. சரி. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா. என்ன மாதிரியாப்பா? ஆமாண்டா, அவங்க வீட்ல நிறைய கோழிங்க இருந்துச்சாம். கோழி என்ன கலருப்பா? இப்படி குறுக்க குறுக்க கேள்வி கேட்டா அவ்வளவுதான், நான் சொல்ல மாட்டேன். சரி சரி, இனி கேட்க மாட்டேன், சொல்லுங்கப்பா. அது ஒரு ராட்சச கோழியா. அது ஒரு நாள் ரொம்ப ரொம்ப பசியோட இருந்துச்சாம். அப்ப அந்த சின்ன பையன் அந்த கோழிக்கு சாப்பாடு கொண்டு போனானா. கோழிங்களா, கோழிங்களா, எங்க இருக்கீங்க? வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன சத்தம் இது? பயமா இருக்கே. இவ்ளோ பெரிய கோழியா? ஐயோ, பயமா இருக்கே. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. என்ன விட்டுரு, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன விட்டுரு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னாச்சுடா? கனவு கண்டியா? இல்ல, ஒண்ணு இல்லப்பா. சரி சரி, பயப்படாம நிம்மதியா தூங்கு, சரியா? சரிப்பா. எவ்வளவு பெரிய கோழி. டேவிட், சீக்கிரம் வாடா, உன்னை ஸ்கூல்ல விட்டு அப்பா வேலைக்கு போனோம். இதோ வந்துட்டேன்ப்பா. சரி வா, போலாம். ஸ்டூடண்ட்ஸ், இந்த வாரம் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் நடக்குது. வின் பண்றவங்கள ஸ்கூல்ல இருந்து ஃப்ரீயா பார்க்கு கூட்டிட்டு போக போறாங்க. எப்போ மிஸ் நடக்க போகுது? என்னடா ஏதோ கலந்துக்க போற மாதிரியே கேக்குற? நம்ம வேற அவசரப்பட்டு கேட்டுட்டோமோ? டேய் டேய், நீ தான் ஸ்டோரி நல்லா சொல்லுவியே, எனக்கு அது சொல்லி கொடுறா, நான் அது கலந்துக்கிறேன். என்னடா, உனக்கு சொல்றதுக்கு பதிலா அவனே கலந்துக்க மாட்டானா? நீ வேற, அவனுக்கு கூட்டத்தை பார்த்தாலே பயம், முன்னாடி போனாலே ஓடி வந்துருவான். இவனாவது கலந்துக்கிறதாவது. என்ன டேவிட், ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? அது வந்துப்பா, ஸ்கூல்ல ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் நடக்குது. அதுல கலந்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. ஆனா அப்பா. நல்ல விஷயம் தானப்பா, கலந்துக்க வேண்டியது தானே? அது இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா இல்ல ஆசையா இருக்கா? ரெண்டுமே இருக்குப்பா. சரி, என் கூட வா. எங்கப்பா போறோம்? வாடா சொல்றேன். இப்ப எதுக்குப்பா காட்டுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு டேவிட். இங்க பார்க்கவே பயமா இருக்குப்பா. இருடா, வரேன். அப்பா அப்பா அப்பா, போவாதீங்கப்பா. அப்பா, அப்பா எங்கப்பா போனீங்க? அப்பா எங்கப்பா போனீங்க? டேவிட், இங்க பாரு, இந்த பாதையில கொஞ்சம் தூரத்துல நீ போன வாரம் கேட்டிய கிஃப்ட், அத வச்சிருக்க. நீ அத போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா. இதுல எப்படிப்பா போறது? பயமா இருக்குப்பா. பயப்படாம போடா. கிஃப்டும் வேணும், பயமாவும் இருக்கு. சரி போவோம்.
அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, சிங்கம் கத்துதே. பயமா இருக்கு. அச்சச்சோ, புலியும் கத்துதே. அச்சச்சோ, எனக்கு பயமா இருக்கு. யாராவது வாங்க. ஹெல்ப்! அப்பா ப்ளீஸ் வாங்கப்பா. எங்க இருக்கீங்க? அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா. பயப்படாத. சரி வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். சரிப்பா. ஹை, gift. என்னப்பா இப்ப சந்தோஷமா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்பா. டேவிட், இந்த gift உனக்கு எப்படி கிடைச்சது? நீங்க கூட வந்தீங்க, அதனாலதான்ப்பா. ஆனா நான் உன்னை அதே வேலை தான் கூட்டிட்டு வந்தேன். ஆமாப்பா, நீங்க என் கூட இருக்கறதால நான் எதை பத்தியும் பயப்படல. டேவிட், இதே மாதிரி தான் நம்ம ஃபியர் நம்மள அச்சீவ் பண்ணவே விடாது. பயத்தை கொண்டு வர்றவன் பிசாசு. அவன் தான் நாம எதுலயும் வெற்றி அடையாம இருக்க பயங்கர ஆயுதத்தை பயன்படுத்துவான். ஆனா ஜீசஸ் நம்ம கூட இருந்தா நமக்கு எந்த பயமும் இருக்காது. பைபிள்ல வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது. லைஃப்ல எப்பவும் உன்னை மறக்காத. God is near, no fear, I am strong. ஓகேவா? இப்ப புரியுதுப்பா. நான் ஜீசஸ் சன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். God is near, no fear, I am strong.